டிட்வா புயலால் பாம்பனின் சூறாவளி காற்று வீசி வரும் நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் பாலத்தின் மீது தள்ளாடியபடி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பாம்பன் பாலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அதீத சூறாவளி காற்று காரணமாக அந்த பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த ஆபத்தை உணராமல் பாலத்தில் நின்றபடி அந்த கடலை ரசித்து வரக்கூடிய காட்சியானது பார்ப்போரை பதற வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிக்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே கடுமையான ஒரு சூறாவளி காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழையானதும் பெய்து வருகிறது. ராமேஸ்வரம் பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் அந்த பாம்பன் பாலத்தில் நின்றபடி அந்த அழகை ரசித்து மழையின் பொருட்படுத்தாமல் அந்த சூறாவளி காற்றையும் பொருட்படுத்தாது அங்கு நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டும் அந்த செங்குத்தா பாலத்தையும் பார்வையிட்டபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனை போலீசார் அவர்களை பாலத்தில் நின்றவாறு புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று கூறியும் ஒரு சில பயணிகள் அந்த கார்களை சுற்றுலா வாகனங்களை நிறுத்திவிட்டு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் கடுமையான சூறாவளி காற்று அடித்து வரும் நிலையில சுற்றுலா பயணிகள் இது போன்று செய்வது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.